அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுதுங்க. ஸோ கிடைச்சவங்களாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு போயிட்டே இருப்பீங்க. இன்னொரு 5-6 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இதில் நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, சார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் தான் சார் எய்ம் வச்சிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கிடைக்கல, தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்குமா அப்படிங்கிற இதுவும் தெரியல. எங்களோட மார்க் அப்படி இருக்கு. பையன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இதுக்காக வந்து செகண்ட் குரூப் இந்த பயாலஜி இந்த மாதிரி தான் ப்ளஸ் டூல படிச்சாரு. ஸோ மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் தான் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இன்ஜினியரிங் போக முடியாது, மேத்தமெட்டிக்ஸ் இல்லை, படிக்கலை. அது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், ஒரு சில சீட்ஸ் கண்டிப்பாக ஒரு சில காலேஜஸ்ல இருக்கும், ரெப்யூட்டட் காலேஜஸ்ல இருக்காது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ரிப்பீட் போறதுக்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரிப்பீட் போறதுக்கு ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டா திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கேள்வியா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், என்ன பண்ண போறோம்னு தெரியல, பட் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கணும், அதுதான் எய்ம் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அடுத்தது? மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஈவன் ஆயுஷ் எதுவுமே ஆயுஷ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இதில் இருக்க இன்டெப்த் டீடைல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக தெரியும், நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாங்க. ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ ஏர்னிங் பொட்டன்சியல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். நத்திங் பட் பேராமெடிக்கல் கோர்சஸ் தாங்க. இதுல நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத கோர்சஸ் இருக்கு. சரி, நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கோர்சஸ் கணக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத கோர்சஸ் இருக்கு. ஈவன் ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ், ஈவன் டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க பிடிஎஸ் முடிச்சவங்கள விட ஏர்னிங் பொட்டன்சியல் அதிகமா இருக்க கோர்சஸ் நிறைய இருக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர்ஸ் விட அதிகமா ஏர்ன் பண்றாங்க. ஏன்னா நம்ம அதே ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? சரிங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு படப்படன்னு பார்த்துடலாம். ஸோ இதனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சில காலேஜஸ்ல இன்னும் சீட்ஸ் ஃபில் ஆகாம இருக்கு. ஏன்னா இது பேராமெடிக்கல் கோர்சஸோட கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. பட் பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு, அல்லது ஹெல்த் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ அதுல சீட்ஸ் இருக்கும். ஸோ இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால முடிவை நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வர்றது வந்து பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதுலேயே டிஜிஎன்எம் இருக்கு, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட் வைஃபரி அப்படிங்கிறத டிஜிஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பழைய கோர்ஸ். சரிங்களா? இது வந்து 3 வருஷம் கோர்ஸ். இது வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைடு ஹெல்த் சயின்சஸ் அந்த இதுல மட்டும்தான் வரும். இது வந்து 4 வருஷம் கோர்ஸ். 3 வருஷம் தியரிட்டிக்கலா படிப்பீங்க, 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ்ல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த பிஎஸ்சி நர்சிங். ஸோ ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டோம்னா டாக்டருக்கு அடுத்தது எல்லாருமே வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது பிஎஸ்சி நர்சிங் தான். சரிங்களா? ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு ஈவன் நிறைய பிஎஸ்சி இருக்கு, அதுக்கு மேல எம்எஸ்சி இருக்கு, அதுலேயே பிஹெச்டி பண்றாங்க. ஸோ காலேஜ் பிரின்சிபல்ஸா போகலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நர்சிங் சூப்பர்டன் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இதுல நிறைய இருக்கு, நிறைய ஏர்னிங் பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து பிஃபார்ம். ஸோ இதுலயே வந்து டிஃபார்ம் இருக்கு, டிப்ளமோ ஃபார்ம்ஸ் இருக்கு. அது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸுங்க. இது பிஃபார்ம் 4 இயர்ஸ் கோர்ஸ். இதுவும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் நம்ம பிஃபார்ம் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றது அப்படிங்கிறத விட நாமளே ஒரு ஓன் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வந்து மெடிசன் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுலயுமே ஏர்னிங் பொட்டன்ஷியல் நிறைய இருக்குங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இது வந்து இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு இணையான கோர்ஸா தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? டாக்டர் அப்படிங்கிற இதுதான் கொடுக்கலையே தவிர, பட் இது வந்து டாக்டருக்கு இணையான கோர்சஸ் தான் பார்க்கப்படுது. ஒரு சில இடத்துல இவங்களை டாக்டர்ன்ட்டு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இந்தியாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதனோட தேவை அதிகமாகிட்டே வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட் எடுக்கணும், பிசியோதெரபி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ் இப்ப ரீசெண்ட் டேஸ் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டோட
வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஓன் கிளினிக் வச்சு நிறைய சம்பாதிக்கிறவங்க. ஏன்னா ஒரு சிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 200-300 அப்படின்னு சாதாரணமா வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேரை பார்த்தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமா வந்துட்டு 1,00,000 அப்படிங்கிறதுல இதுல ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஈஸியா கிடைக்குதுங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா MBBS-க்கு ஈக்குவலான அதே மாதிரி தான் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்க கோர்ஸ் தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா BS கார்டியாக் டெக்னாலஜி. ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா MD DM MCH முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்ஜியோ பண்றாங்க அப்படின்னா இந்த கார்டியாக் டெக்னாலஜி படிச்ச டெக்னீஷியன்ஸ் கூட இருக்கணும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு உண்டான டிமாண்டும் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான சேலரி ஸ்ட்ரக்சருமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகம். அதுவும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அப்படின்னா தே ஆர் ஏர்னிங் மோர் தென் 1 lakhங்க. ஒரு 2-3 டாக்டர்ஸோட டைப் வச்சுக்கிறாங்க, 2-3 ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுக்கிறாங்க. அந்த டைமுக்கு போறாங்க. அவங்க வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களோட வேலையை பாக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆன்ஜியோ பண்றாங்கன்னா மினிமம் ஒரு 50,000 இந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்றாங்க. இவங்களுக்கு அதில் ஒரு பார்ட் கொடுத்துறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின்லயே அதிகம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்க அருமையான கோர்ஸுங்க. தென் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இதுவுமே அதே மாதிரி உண்டான கோர்ஸ் தாங்க. இதுக்குமே ஏன்னா பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நத்திங் பட் இது நுரையீரல் அது சம்பந்தப்பட்டது. நம்ம சுவாசம் இதுக்காக இது பண்றது. ஸோ அதுலயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி பிஎஸ்சி இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கோர்ஸ் தான். DMLT டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இருக்கு. இது எல்லாமே நிறைய கோர்ஸ் இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த பயோடெக்னாலஜி படிச்சவங்க, மைக்ரோபயாலஜி படிச்சவங்க, பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க BSc-ல அவங்களுமே இதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா BSc அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வந்து BSc படிச்சவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் நல்லா பண்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறோம் நம்மளோட ஓன் லேபே ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குங்க. அடுத்து அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ ஒரு OT ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்ட்டு எடுத்துருந்தோம். இப்போ அனஸ்தீசியா டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அனஸ்தீசியா டெக்னாலஜி இவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து ஈவன் முன்னெல்லாம் வந்து நர்சஸ் பண்ணிட்டு இருந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி அலைட் ஹெல்த் சயின்ஸ்ல நிறைய சப்டிவிஷன்ஸா ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க டெக்னீஷியன்ஸ் வச்சுக்கிறாங்க. இதை மட்டுமே படிச்சவங்க. ஏன்னா ஒரு நர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெனரலா படிப்பாங்க. அந்தந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதாக ஆக முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஸ்டிக்கான ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்டிக்கான இருக்கிறதுக்கு விருப்பப்படுறதில்லை. அப்படின்னாலதான் இந்த அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் வந்து ஒரு 5-10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எவால்வ் ஆயிருக்கு. இதுக்கு டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து அசிஸ்ட் பண்ற அவங்க. ஸோ அடுத்து BSc நியூரோ சயின்ஸ் டெக்னாலஜி. இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குங்க. சரிங்களா? கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து லட்சத்துல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு டிமாண்ட் அந்த மாதிரி இருக்கு. நிறைய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் இல்ல. ஒரு சில கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல இல்ல, லிமிடெட் காலேஜஸ்ல தான் இருக்கு. அதுல இந்த கோர்ஸும் ஒண்ணு. சரிங்களா? ஏன்னா இது வந்து நியூரோ உங்களே தெரியும், பிரைன் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்றப்போ வந்து இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இன்னைக்கு அதுக்கும் டிமாண்ட் நிறைய இருக்கு. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய டயாலிசிஸ் யூனிட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோட நீடும் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து மிஷின்ஸ் வாங்கி வீட்லயே வச்சு பண்றதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஸோ ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி இதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிசிசியன் அசிஸ்டன்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா MD படிச்சிருக்காங்க இல்லைங்களா பிசிசியன்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அசிஸ்டன்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ஸ் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி கார்டியோ டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி பிசிசியன் அசிஸ்டன்ஸ் இதுவுமே ஒரு நியூ கோர்சஸ். இந்தியாவில் இதுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்கு. ஆனால் ஃபாரின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அது தென் அதுக்கு அடுத்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டோமெட்ரி. ஸோ இது நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறது தான். ஐ டெஸ்ட் பண்றவங்க அப்படிங்கிறது முன்னெல்லாம் வந்து 1 year 2 years கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அதாவது அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒன்று டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. ஐ ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுக்கும் நிறைய இருக்கு. தென் ஃபாரன்சிக் சைட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தான். சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம். போயிட்டு தரவியல் பண்றது, ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா
பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் ரிலேட்டட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. தென் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சியில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியாலஜி சம்மந்தப்பட்டது. ஸோ முன்ன எக்ஸ்ரே ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்ஸ்ரேலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிக்கு வந்தாங்க, இப்போ எம்ஆர்ஐ. ஸோ இது எல்லாமே கவர் பண்ணுறது தான் வந்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஏர்னிங் பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50,000 வாங்குறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ரேடியாலஜிஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சிட்டு அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுக்கும் நிறைய இருக்குது. தென் அதுக்கு அடுத்து வந்து ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கோர்ஸுங்க, நிறைய டிமாண்ட் இருக்கு. ஈவன் டாக்டர்ஸ்லேயே வந்து இது வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் கோர்சஸ் லிமிட்டடாக தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் அடிபட்டுட்டாரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்குற முதல் உதவியிலேருந்து வந்து அவரை வந்து ஸ்டேபிள் கொண்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியத்துவம் அதிகம், சரிங்களா? அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ கோர்சஸ், புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்சஸ், டிமாண்ட் அதிகமாக இருக்கு, நாட் ஓன்லி இன் இந்தியா, ஃபாரின்லையும். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எல்லாமே நர்சஸ் பண்ணிட்டு இருந்தது தான் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஐசியூ இருக்கு இல்லைங்களா, கிரிட்டிக்கல் கேர் ஏரியாஸ். ஐசியூலயே நிறைய வந்துச்சு, நியோனட்டல் ஐசியூ, கார்டியாக் ஐசியூ, இந்த மாதிரி நிறைய ஐசியூஸ் வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு நான் டிமாண்ட் அதிகமா இருக்கு, இவங்களுக்கு நான் சேலரி பேக்கேஜும் அதிகம் தாங்க. தென் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா டிமாண்ட் அருமையா இருக்கு கோர்சஸ். ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு NABH அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த NABH பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. இதுவுமே டிமாண்டட் கோர்சஸ், சரிங்களா? தென் பேச்சுலர் ஆஃப் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி ரொம்ப டிமாண்ட் இருக்க அன்னோன் கோர்சஸ்ங்க, நிறைய பேருக்கு தெரியாதது. நான் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்க கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் வருது இதுதாங்க. இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடா ஒரு சில காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டாக்டர் அப்படின்னு தான் சொல்றேன். அதாவது ஏர்னிங் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி, சரிங்களா? இவங்க தனியாக கிளினிக் வச்சும் இது பண்றாங்க, பார்ட் டைமா நிறைய இடத்துக்கு போறாங்க, ENTயோட டாக்டர்ஸோட டைப் வச்சுக்கிட்டு வந்து பார்த்து இது பண்றாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஸ்பீச் தெரப்பி மெயினா அவங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ண ENT டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ற கோர்ஸ் தான். பட் இதுக்குண்டான ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஹியூஜ், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். இதுவுமே நிறைய காலேஜஸ்ல இருக்குது. இதுக்குண்டான டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ், சரிங்களா? இதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்குங்க. தென் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஸோ நுரையீரல் இதுக்காக வந்து இது பண்றது. இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் கோர்சஸ்ல ஒரு சில காலேஜஸ்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க காட்டணும். ஸோ அதனால எல்லா காலேஜஸ்லாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கோர்சஸுமே இது பண்ண விட முடியாது. அந்த ப்ராக்டிக்கல் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ளோ இருக்க மாதிரி இருந்தால் தான் இவங்க வந்து இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்க முடியும். தென் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரப்பி கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் இதுக்கு படிக்கிறதுனா ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இதுக்கும் டிமாண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூஷன், கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கும் நான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேராமெடிக்கல்ல இருக்க கோர்சஸ் as well as வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பொட்டன்ஷியல். நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் சார் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி இருக்கிற கோர்சஸ், சரிங்களா? இது நிறைய காலேஜஸ் இருக்கு, நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு நியர்பையா இருக்கு, என்னென்ன காலேஜஸ் வந்து நல்லா பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எதுவுமே இந்த காலேஜ் தான் இந்த கோர்சஸ் தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் வந்து இது தேவை இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டா உங்களுக்கு வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.